என்ன சார் ஒரு கேஸ் கூட மாட்டல, போராக இருக்கே. உனக்கு என்னையா அவ்வளோ ஆசை? இல்லை சார், எதா கிடைச்சா மாட்டினா கொஞ்சம் வேலை செய்யலாம்ல. வெயிட் பண்ணு, ஏதாவது பெருசாக வரும் கேஸு, அப்போ தெரியும், பார்ப்போம். டேய், ஹலோ, யாரு? சார் பக்கத்து வீட்டில் யாரோ எகிரி குடிச்சு போகிறான் சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். எந்த இடத்துல? சார் கோவிந்த நகர் 3வது குறுக்கு சந்து, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி, ஓகே, இதோ உடனே வரேன். யார் சார் அவன்? அங்கே ஒருத்தன் ஹுட்டி போட்டு நடந்து போயிட்டு இருக்கான் இந்த நேரத்தில். அதுவும் என்னன்னு பாருங்க. இதோ பார்க்குறேன் சார். ஹலோ சார், கொஞ்சம் நில்லுங்க. சார் உங்களை தான். சார், நீங்கள் ஒன்று என்னன்னு பாருங்க, நான் பேட்ரோல் அனுப்புகிறேன். நான் இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஏய் ஏய், என்ன பண்ணுற? ஏய் யார் நீ? முதல்ல நவுறு நீ. ஏய், என்ன பண்ண நீ? சார் சார் மூச்சு சார் இல்ல? நான் எதுவும் பண்ணல. நட ஸ்டேஷனுக்கு. அந்த நேரத்தில் அவன் வீட்டில் உனக்கு என்ன வேலை? அவன் என் ஃப்ரெண்டு சார், அவனை பார்க்கலான்னு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுனா மிட் நைட்டில் போய் சண்டை போடுவியா? இல்லை சார், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்போ தான் வந்தேன். அவன் கூட நேற்று எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் அவனை அடிக்க போயிட்டேன். சின்ன சண்டைனா கொலை பண்ணிடுவியா? அடித்தேன் எனக்கு தெரியும் சார், நான் அவனை கொல்ற அளவுக்குலாம் அடிக்கல. என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா? அவனுக்கு மூச்சு இல்லைன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்கே இருந்தது நீ ஒருத்தன் தான். அப்போ நீ பண்ணலன்னு சொல்கிறியா? நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டது உண்மை தான், ஆனால் அவன் என்னை அடிக்க வரும்போது கீழே வேண்டாம். என்னையே ஏமாற்ற பார்க்குறியா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அப்போ தெரியும் உண்மையாக பொய்யா நீ சொல்கிறதுன்னு. ஹலோ டாக்டர். சார் ப்ளீஸ். சார், லாஸ்ட் நைட் ஒரு கேஸ் டீட்டெயில்ஸ் ஒன்று அனுப்புனல, ரிப்போர்ட்ஸ் என்னாச்சு? நேற்று நைட் அமிச்ச கேஸ் தானே, ம். அந்த 230 Yeah. அந்த மேல் பாடி கேஸ். Yeah. அதை பார்த்தேன். எக்ஸ்டர்னலாக எக்ஸாமின் பண்ணும்போது 2 கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஒன்று வந்து ரைட் சீக்கில் ஒரு கன்ஃபியூஷன், அண்ட் தென் லெஃப்ட் ஃபோர் ஆர்மில் இன்னொரு கன்ஃபியூஷன். ஓகே சார், எனிதிங் இன் ஆட்டாப்சி ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? காஸ் ஆஃப் டெத் ஃபைன் பண்ண முடிஞ்சதா? அட்டாப்சி ஃபைண்டிங்கில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கன்ஸ் வந்து கன்ஜஸ்டாக இருந்தது. லிவர், ஸ்ப்ளீன், கிட்னி. ஹார்ட் வந்து கொஞ்சம் என்லார்ஜாக இருந்தது, அண்ட் இட் வாஸ் ஆல்சோ கன்ஜஸ்டட். பிரெயின் வந்து இட் வாஸ் ஆல்சோ எடிமேட்டஸ். அண்ட் தென் ஸ்டொமக் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப த மியூக்கஸ் வாஸ் கன்ஜஸ்டட். ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் லேபுக்கு அமிச்சு டெஸ்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். ஓகே. அதில் வந்து எங்களுக்கு ட்ரேசஸ் ஆஃப் அக்கௌண்ட் தெரிஞ்சது. ஸோ இது பாய்சனிங் கேஸாக இருக்கலாம். பாய்சனிங்கா? ட்ராமா கேஸ் இல்லையா அப்போ? இட்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி பாய்சனிங் கேஸ், மேபி அக்கௌண்ட். ஓகே டாக்டர், வாட்ஸ் ஸோ ஸ்பெசிஃபிக் அபவுட் தட்? அக்கௌண்ட் வந்து மோஸ்ட்டாக நம்ம ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி அந்த ஹிமாலயன் ரீஜன்ஸில் தான், அந்த இடத்துல தான் காமனாக கிடைக்கும். ஓகே, ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குமா? காமன் மேன் வந்து அக்கௌனைட்டுக்கு அவ்வளவா வந்து நாலேஜ் இருக்காது. மேபி காமன் லைக் ட்ரைபல் பீப்புளுக்கு தே மைட் ஹேவ், ப்ராபப்ளி இன் ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸில், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேணால் அவங்க வச்சுருப்பாங்க. பட் இந்த பாய்சன் வந்து இட் மிமிக்ஸ் நேச்சுரல் டெத். ஸோ இந்த பர்சன் வந்து ஹீ மஸ்ட் பி வெல் எஜுகேட்டட் ஆன் தீஸ் ட்ரக்ஸ். விக்னேஷ், எம்எஸ்சி டாக்ஸிகாலஜி. ஓகே, கேஸ்க்கு வருவோம். நைட் டைமில் யாருமே இல்லாத ரோட்டில் தனியாக ஏன் நடந்து போயிட்டு இருந்தீங்க? சார் 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 ஒரு பார்ட்டி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த சைடு போயிருந்தேன். ஓகே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்க சரி, பட் நாங்கள் கூப்பிடும் போது எதுக்காக ஓடினீங்க? சார் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும்? என்ன கேஸ்க்காக இங்கே உட்கார வச்சுருக்கேங்க?
வாங்க சார். சார் டீட்டெயில்ஸ் எதாவது கலெக்ட் பண்ணீங்களா? சார் இவர் பேர் வந்து விக்னேஷ், எம்எஸ்சி டாக்ஸிகாலஜி படிச்சிருக்காரு அண்ட் ஒரு ப்ரைவேட் லேபில் வேலை பார்த்துட்ருக்காரு. நைட் போனதுக்கு ரீசன் வந்து பர்த்டே பார்ட்டிலேருந்து வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறாரு. வேறு எதுவும் நான் கலெக்ட் பண்ணல. டாக்ஸிகாலஜியா? ம். அங்கே நடந்ததும் ஒரு பாய்சன் மர்டர் தான். ஸோ அதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், நான் எதுவும் பண்ணல. தப்பே பண்ணலனா ஏன் கை நடுங்குது? உண்மையை சொல்கிறியா இல்லை வேறு மாதிரி விசாரிக்கவா? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் அவனை கொன்னேன். கொன்னுட்டியா? எதுக்காக? மார்ச் 25 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். நான் வேலை செய்யறதுக்கே என் தம்பி ஃபோன் பண்ணான், நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன்ட்டு. ஆனால் அது எனக்கு அப்போ தெரியாது, நான் அதான் அவன்கிட்ட கடைசியாக பேச போகிறதுன்ட்டு. சொல்லு ரூபன். ஹலோ அண்ணா, நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டேண்ணா. சூப்பர்ரா, இதே மாதிரி மாஸ்டர்ஸும் பண்ணிடு. சரிண்ணா, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா, பார்த்துக்கோ, என்ஜாய் பண்ணு. அப்புறம் ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? சரிண்ணா, நைட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு படுங்க. ம். ஏய், யார் நீ? நில்லு. நான் எதுவும் பார்க்கல, என்னை விட்டுருண்ணா. உன்னை விட்டு வச்சா நான் மாட்டிப்பேன்டா. ஒன்றுமே பண்ணாத என் தம்பியை அநியாயமாக கொன்னுட்டான். அதனால தான் அவனை பழிவாங்க நான் இந்த பிளானை போட்டேன். இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினச்சி பார்க்கல. ஒரு நாள் என் லைஃப்பையே திருப்பி போட்டுருச்சு. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்காக என் லேப்லேருந்து அக்கௌண்ட்கிட்ட திருடி அவன் சாப்பாட்டில் கலந்த. ராகுலை கொலை செய்த குற்றத்திற்காக விக்னேஷிற்கு செக்ஷன் 103 பிஎன்எஸின் படி ஆயுள் தண்டனை அளிக்க இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. ஆர்டர். The hearing is concluded.